வெல்கம் டு ரேவதி வீட்டு சமையல். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். தண்ணி கொதித்த உடனே பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. நடுவில் ஒரு 2 டைம்ஸ் நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாஸ்தா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கும். அப்போது எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வாட்டரை ட்ரைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பாத்திரத்தில் ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன், ஸ்வீட் கார்ன் ஆஸ் யூ விஷ், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆனியன் மட்டுமே போதும். ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இதில் ஆனியன் மட்டும் போதும். வெஜிடபிள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் பட்டர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கின பூண்டு அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அது வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. பூண்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. மைதா சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்கல, நீங்கள் மைதா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆயிலில் அந்த பட்டரில் தான் சேர்க்கணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு உள்ளே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்ச ஆனியன், வெஜிடபிளை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் கஸ்தூரி மேத்தியும் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது 2த்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா அந்த வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பால் உள்ளேயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தா இதெல்லாம் இருந்தால் தான் பாஸ்தா செய்ய முடியும்னு இல்லை. சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுன்னா நீங்கள் பட்டர் கூட தேவையில்லை, ஆயில் விட்டே பண்ணிக்கலாம். பூண்டு, பால், மைதா, அப்புறம் ஆயில் இதெல்லாம் கூட வச்சு செய்யலாம் பாஸ்தாவை. வெஜிடபிள் கூட தேவையில்லை, ஆனியன் மட்டுமே போதும், சில்லி ஃப்ளேக்ஸ் போதும், மேத்தி கூட உங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளாக செய்யணுன்னா இதெல்லாம் வச்சு கூட செய்யலாம். கடைசியாக ஒரு பட்டர் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு அதை உருகிற வரைக்கும் லைட்டாக கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சூடாக பரிமாற தயாராக இருக்குது. வீடியோ பார்த்துட்ருக்கும் போது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.